ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க தர்ஷன் போகும்போது என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ், அதாவது நீங்க ஒரு சில சிரமங்களை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தர்ஷன் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்க எந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கொடுங்க. அடுத்து போறவங்களுக்கு உங்களோட கமெண்ட் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அதுல நம்மளோட குரூப்ல கூட நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸையும் நீங்க அதுல வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டைரக்டா கொடுக்கக்கூடிய சர்வதர்ஷன டிக்கெட் வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி ஸ்டேட்டஸ் படி நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ 10 மணியோடது இப்போ கம்ப்ளீட் ஆயிருந்தாலுமே உங்களுக்கு 11 மணிக்கான ஸ்லாட் வந்து 3000 சில்லற ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு கூட்டம் வந்து ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. கீழ் திருப்பதியில 3 இடங்கள்ல டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. நடைபாதையில போறவங்களாகட்டும், பஸ்ல போறதுக்கு பிளான் பண்றவங்களாகட்டும், நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வேணும்னா வாங்கிட்டு போகலாம். இந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு வேணும். ஒரிஜினல் ஆதார் கார்டே வேணுமானா அப்படி கிடையாது. உங்ககிட்ட ஒரிஜினல் இருந்தா நீங்க காட்டலாம். இல்ல உங்ககிட்ட பிரிண்ட் அவுட் இருந்தா காட்டலாம். இல்ல நீங்க ஜெராக்ஸ் காப்பி வச்சிருந்தீங்கன்னா அதை கூட காட்டி டிக்கெட் வாங்கலாம். இல்ல நீங்க போன்ல வச்சிருக்கீங்கன்னா போன்ல கூட நீங்க காட்டி வாங்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மொபைல்ல இருந்து அவரோட ஆதார் கார்டு கொடுத்துதான் அவர் டோக்கன் வாங்கி தர்ஷன் போயிருக்காரு. அவர் தர்ஷன் டிக்கெட் வாங்கினப்ப அந்த போட்டோஸ் கூட நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால நீங்க எந்த வழியில வேணும்னாலும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்க்கு உங்களோட ஆதார் கார்டை காட்டலாம். டைரக்டா நம்ம மலைக்கு போயிட்டு கியூல ஜாயின் பண்ணும் போதெல்லாம் அங்க ப்ரூஃப் உங்களுக்கு வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அதனால ஜஸ்ட் டிக்கெட் இருந்தா மட்டும் போதுமானது. கீழ் திருப்பதியில நம்ம கொடுத்து வாங்கிடுறோம் அப்படின்றனால நமக்கு எந்த வெரிஃபிகேஷனுமே இல்லை. அடுத்தது இப்போ நீங்க டோக்கன் வாங்குறதுக்கு கீழ் திருப்பதியில நீங்க ட்ரெயின்க்கு போறீங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சரா இருக்கீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல கோவிந்தராஜசுவாமி சத்திரம், இங்கேயும் உங்களுக்கான ஆஃப்லைன் கவுண்டர் வந்து இருக்கு. மெயின் பஸ் ஸ்டாண்ட் போறவங்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், ஸோ திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், எங்கேயுமே உங்களுக்கான டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவைலபிள் இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. அன்னைக்கான ஈவினிங் ஸ்லாட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மத்தியான ஈவினிங்க்கு மாதிரி அடுத்த நாளுக்கான விடிய காலையில இருக்க ஒரு 4 மணி 5 மணி இல்லைன்னா 3 4 5 இந்த மாதிரி அவங்க வந்து டெய்லி கொடுக்கக்கூடிய ஸ்லாட் தான் அந்த டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதே போல நீங்க வந்து கார்ல போறீங்க, 2 வீலர்ல போறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பிளேஸா இருக்கும். இல்ல நீங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட அங்க போய் வாங்குறனா கூட வாங்கிக்கலாம். அந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள எப்ப வேணும்னாலும் கவுண்டர்ல டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, 300 தரிசனத்திலையும் காலையில 10 மணி 11 மணி இந்த டைமிங்லாம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, 9 மணி 10 மணி அதே மாதிரி ஃப்ரீ தர்ஷன்லயும் அந்த டைமிங் ஸ்லாட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஐபி தர்ஷன் வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது ஒண்ணு. அது இல்லாம நமக்கு 300 தர்ஷன் டிக்கெட்ல விடிய காலையில 4 மணி 5 மணி ஸ்லாட் எல்லாம் டிக்கெட்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. ஸோ இந்த 10 11 மணியெல்லாம் கொடுக்காம விடிய காலையில 2 ஸ்லாட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு மேல இருக்க டிக்கெட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க. ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஒரு டைம் ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க. இந்த நைட் டைம் போறவங்க நேத்தெல்லாம் கூட நம்மளோட சேனல்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்களுக்கு 12 மணி நேரம் ஆச்சுங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு. ஸோ இந்த டோக்கன்ல தர்ஷன் போறதுக்கு நார்மலா டைரக்ட் தர்ஷனே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் வந்து அதிகமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அதிகமா இருக்க மாதிரி அவங்க வந்து அடைச்சு வச்சிடறாங்க அப்படின்றதையும் நிறைய பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்டான ஒரு விஷயமாவே வந்து சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நார்மலா இருக்கும்போது ஓரளவுக்கு ஃப்ரீயா விட்டாங்கன்னா எல்லாமே தர்ஷன் பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எஸ்எஸ்டி தர்ஷனத்தில் நேற்று சுமார் 12 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டுச்சு. தயவு செஞ்சு யாருமே எஸ்எஸ்டி டோக்கனில் வந்து போகாதீங்க அப்படின்ற மாதிரி அவரோட இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு நண்பரும் வந்து நீங்கள் சொன்னது சரிதான், இப்படி தான் எங்களுக்கும் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அருண் அப்படின்றவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில நாள் ஃப்ரீயாக இருந்தாலுமே டிடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஈவினிங்லாம் நேத்திக்கு நாள்லாம் ஒரு சிலர் வந்து ஒரே இடத்துல 2 மணி நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது இல்லாம 300 தரிசனத்திலையும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்து கூட சாமி பார்த்துட்டு வந்தோம், ஈவினிங் 5 மணிக்கு மேல ஸ்லாட்டு. இந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய சிரமங்கள் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா போறவங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேலன்ஸ் பண்ணி ப்ரிப்பேரா போறது ரொம்ப நல்லது.
அதே மாதிரி டைரக்டா போகக்கூடிய தர்ஷனத்துல எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நேத்து அப்டேட் படி 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி 14 மணி நேரம் தான். ஸோ 13ஆம் தேதியை கம்பேர் பண்ணி 14ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா வந்து தர்ஷன் பார்த்தவங்களோட கால்குலேஷனே வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ 70 பக்கமா தான் இருக்கு. ஆனா டைரக்ட் தர்ஷன்ல ஏன் வந்து இவ்வளோ ஆள் லேட் ஆச்சு அப்படின்றது தான் நமக்குமே தெரியல. ஸோ கம்பேரேட்டிவ் பாருங்க, இது 15 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஆனா நேத்து வந்து 10 கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு. 15 கம்பார்ட்மெண்ட்டுக்கே 14 மணி நேரம் தான் ஆகிருக்கு. ஆனா 10 கம்பார்ட்மெண்ட்டுக்கே 24 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்ரௌட் இருக்க மாதிரி வந்து அவங்க ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி பண்றாங்க. அதை அவாய்ட் பண்ணா நிறைய பொது பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க, தர்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைன்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுங்க. டைரக்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா விடிய காலையில ஸ்லாட் வாங்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. விடிய காலையில ஸ்லாட்ல 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல நீங்க 300 ரூபாய் ஆகட்டும் இல்ல எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும் தாராளமா நீங்க தரிசனம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதாங்க இந்த தர்சனம் ரிலேட்டடா இந்த 2-3 நாளா நடந்த விஷயங்கள். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேற எதுவும் டிடிடில இருந்து லேட்டஸ்டா எந்த அப்டேட்டுமே வரலங்க. மேபி வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள நமக்கு மார்ச் மாசத்தோட 1 by 1 அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்து வந்து ட்ரஸ்ட் ஸ்கீம்ஸ்ல டொனேட் பண்ணக்கூடியவங்களுக்கான தர்ஷன் அக்கமடேஷன் வந்து பிப்ரவரி அந்த பேலன்ஸ் டேக்கு வந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி மற்ற டிக்கெட்ஸ்க்கு எல்லாமே ரூம்ஸ் புக்கிங் எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருச்சு. உங்களுக்கு ஏதாவது ரூம்ஸ் வேணும்னா நீங்க டைரக்டா போயிட்டு மேல் திருப்பதியில இருக்க ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல நீங்க எடுத்துக்கலாம். கீழே திருப்பதியிலையும் விஷ்ணு நிவாசம் கோவிந்தராஜசாமி சத்திரம் இது ரெண்டுலையும் ஆஃப்லைன்ல ரூம் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம அலிப்பிரி செக் போஸ்ட்ல நம்ம லக்கேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்கேன் பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம வந்து ரூம்ஸ் புக்கிங் அந்த ஸ்லிப்பை வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம்னா மலைக்கு போகும்போது ரூம் வந்து அலாட் ஆயிரும். இதெல்லாமே கோவிட் டைம்ல அப்படி இருந்தது. இப்போ எல்லாமே சிஆர் ஆஃபீஸ்ல இருக்க ஏஆர்பி கவுண்டர்ல மட்டும்தான் வந்து ஸ்கேன் பண்ண முடியும். அங்கேயும் நீங்க போயிட்டு மெசேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆஃப்லைன்ல டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். ஃப்ரீயா தான் இருக்குங்க. க்ரௌட் எல்லாம் ஒன்றும் ஹெவியா இல்லை. நைட் ஸ்லாட் கிடைக்கும். மத்தியானம் ஈவினிங் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்லாட்டுக்கு முன்னாடி கூட நீங்க தர்ஷன் வந்து போயிட்டு வந்துடலாம். ஈவினிங் டைம்ல போய் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க வாங்குற டைம்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ல உங்களுக்கு மலைக்கு போயிட முடியும் அப்படின்னா அந்த டைம் வாங்குங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா நீங்க லேட் ஆகி போகும்போது இன்னும் டைம் எடுத்து வாங்க அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா சர்வதர்ஷன் டைரக்ட் சர்வதர்ஷன்ல ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்ப இருக்கு. எதுவாக இருந்தாலும் அவேர்னஸா போங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போறது உங்களோட தர்ஷனம் ஸ்மூத்தா முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.